ஹாய், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, இன்றைக்கி கடலை குழம்பு. இந்த சுண்டல் வந்து நாள் நைட்டு ஊற வச்சு காலையில் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் எடுத்து வேக வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைக்கிறதுக்கு. இப்போ தான் கிரேவி நிறையா கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு முருங்கைக்காய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய், சின்ன வெங்காயம். இது வந்து கொஞ்சம் தயிரில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கலர் வந்து கத்திரிக்காயோட கலர் மாறிடும், அதுக்காண்டி. வந்து நமக்கு தக்காளிக்கு ரெண்டு தக்காளி போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம் லெமன் சைஸில். அப்புறம் ஒரு பீஸ் வந்து வெல்லம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போடணும். கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு. இது வந்து வெங்காயம் வடகம் வந்து ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் இது தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணோம்னா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. தேவைக்கு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போதும். இந்த பொடி வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி. இது வந்து குழம்பு தூள். இது ஒரு 4 ஸ்பூனு. மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூனு. 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தேங்காய் 2-3 சில்லு தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 5 பூண்டு. இதோடு நம்ம இந்த அரைக்க போகிறதுக்கு, இப்போ அரைக்கிறதுக்கு வந்து நம்ம இதோடு சேர்த்து அரைக்கணும். இந்த கடலை, நம்ம சுண்டல் கடலை வந்து அதோட மிக்சியில் போட்டு, இது சுண்டல் கடலை, தேங்காய், முந்திரி பருப்பு, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மல்லித்தூளும் போட்டுடணும். மல்லித்தூள், இந்த குழம்பு பொடியும் கொஞ்சம் அதையும் சேர்த்து ஒன்றா போட்டுடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து நம்ம குழம்பு கூட்ட போடும்போது, நம்ம கலக்கும் போது போடணும், வேக வைக்கும் போது. இப்போ எப்படி செய்யணும் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த குக்கரில் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டுறணும். ஏற்கனவே அலசி வச்சுட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், அப்புறம் இந்த தக்காளி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், நம்ம கடலை வேக வச்சுருக்க கடலை அப்படியே போட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏற்கனவே கடலை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நம்ம தேவைக்கு இதில் காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் போட்டால் போதும். அப்புறம் பத்தலைன்னா பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் வந்து வேகிற அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றலாம். இந்த அடுப்பில் வச்சுட்டேன். இதில் வந்து ஓரளவுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 1.5 டம்ளர் போதும் தண்ணி. இப்போ மிக்சியில் வந்து நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம்னு சொல்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன்,
கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம், தேங்காய், முந்திரி பருப்பு, இந்த பூண்டு, அப்புறம் வந்து இந்த சுண்டல் நான் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம், அதை எடுத்துக்கணும். இதில் இந்த என்னென்ன பொடி அதில் போட்டிருக்கேன்னா மஞ்சள் பொடியும் மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். மற்றது இதில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய், வெங்காயம், சுண்டல், அதான் அந்த கடலை, மிளகாத்தூள், குழம்புத்தூள், அப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி முந்திரி பருப்பு, பூண்டு, தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்டு நம்ம இந்த குக்கரில் போகிறோம். இது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே புளி கரைச்சல் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்ட பிறகு இதை கடைசியில் அதை அரைச்சது ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம புளி தண்ணி ஊற்றணும். ஒரு லெமன் சைஸில் சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிடணும். இதை நம்ம குக்கரில் ஏற்கனவே சுண்டல் வெந்துருச்சு. நம்ம வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வேகணும். ஒரு 2 விசில் போகிறோம், இல்லைன்னா கலண்டுரும் முருங்கைக்காய். அதெல்லாம் மூடி போட்டு 2 விசில் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம போடணும், இல்லை ஊற்றணும். மூடி போட்டேன். 2 விசில் வந்த பிறகு நம்ம லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு. 2 விசில் இறக்கிட்டேன். இதில் வந்து நம்ம இந்த மசாலாவை சேர்க்க போகிறோம். இதை நம்ம குக்கர் மூட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு அந்த பீஸ் எடுத்து வச்சுருந்தோங்க வெல்லம், நம்ம அதை அப்படியே எடுத்து போடணும். கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். வெல்லம் போட்டோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் போட்டால் போதும். இது ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கறனால நம்ம குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம வந்து தாளிக்கணும். தாளித்தா எடுத்து அதில் ஊற்றிட்டோம்னா கடலை குழம்பு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நான் தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு, இந்த வெங்காயம் வடகம், இறக்கி போடும்போது ஆஃப் பண்ணும்போது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா புரியுது. வெங்காயம் வடகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலை எடுத்து குழம்பு அப்படிங்க லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பெருங்காயம், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கடலை குழம்பு சென்னா கறின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அந்த குழம்பு இட்லி தோசைக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். குழம்பு மசாலாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். மெயினாக கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.